மார்கழியின் மாதமும் மிளர்ந்திட மாமரியின் மாங்கனி கனிந்திட தியாகத்தின் திருவுரு தவழ்ந்திட திசையெங்கும் விழாவெடுத்து அகமகிழ்வோம். இப்போ கிறிஸ்துமஸ் பற்றிய சின்ன சின்ன தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். கிறிஸ்துமஸ் முதலாக யார் கொண்டாடினாங்கன்னா கான்ஸ்டன்டைன் என்ற மன்னர் தான். இவர் தான் கிறிஸ்துமஸை டிசம்பர் 25ஆம் தேதி முதலாக கொண்டாடினாங்க. கிறிஸ்துமஸ்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது சாண்டா கிளாஸ் தான். நிக்கோலஸ் என்பவர் தான் காலப்போக்கில் சாண்டா கிளாஸ் என அழைக்கப்பட்டார். இவருக்கு அப்பா அம்மா இல்லாத காரணத்தினால இவர் ஒரு அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தாரு. இவர் பெரிய ஆளாயிட்டோன்னு ஒரு பிஷப்பா மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இவரை வட துருவ பகுதியில தான் ஜாலிமன் என அழைக்கப்படுவாங்க. இவர் இறப்ப குழந்தைகளுக்கு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்ட்டு வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இவங்க வேடம் அணிஞ்சு கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்துமஸ் ஸ்டார். ஏன் டிசம்பர் மாசம் ஆனாலே எல்லா கிறிஸ்துவ வீடுகள்லயும் ஸ்டார் தொங்க விடுறாங்க? ஏன்னா 3 அரசர்களும் இயேசுவை தேடி வரும்போது அவங்களுக்கு வழி காமிச்சது அந்த ஸ்டார் தான். அதனாலதான் எல்லா கிறிஸ்துவ வீடுகள்லயும் ஸ்டார் தொங்க விடுறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ. முதலாக மார்ட்டின் லூதர் பைன் தேவதார மரங்களை ரோம் நாட்டுல அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் செயற்கை மரங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதுல பலூன், வால்கட்டைகள், ஒளியின் தந்தையான தாமஸ் ஆல்வா எடிசன் பல்புகளை தொங்க விட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்துமஸ் ரீத். கிறிஸ்துமஸ் ரீத் இயேசுவின் முள்முடியை அடிப்படையா வைத்துதான் எல்லார் வீட்லயும் வைக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ரீத்ல ரெட், கோல்ட், கிரீன் இருக்கும். இந்த ரெட் இயேசுவின் ரத்தத்தை குறிக்குது. இந்த கிரீன் நம்ம வாழ்ற பசுமையை குறிக்குது. அந்த கோல்டு இயேசு ஒரு அரசன் என்பது குறிக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்துமஸ் கேரல். 4ஆம் நூற்றாண்டுல சென்ட் இலாரி தான் லத்தீன் மொழியில முதலாக இயேசு பிறப்பை வைத்து ஒரு பாடல் பாடினாங்க. அதுக்கப்புறமா நிறைய மொழியில பாடல்கள் வந்தது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான சாங் என்னன்னா சைலண்ட் நைட் ஹோலி நைட் என்ற பாடல் தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்துமஸ் கேக். கிறிஸ்துமஸ் கேக்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ப்ளம் கேக்னா எல்லாருக்கும் உயிர். நம்மளுக்கு எங்க இப்படி கேக்கோ அதே மாதிரி ஜப்பான் நாட்டுல அவங்களுக்கு KFC சிக்கன். கிறிஸ்துமஸ் வந்தாலே அவங்க KFC சிக்கனை வச்சுதான் கொண்டாடுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்துமஸ் குடில். 223ஆம் ஆண்டுல சென்ட் பிரான்சிஸ் அசிசி தான் முதலாக இத்தாலி நாட்டுல உயிரோட்டமான குடிலை அமைத்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே செயற்கை முறையில குடிலை வைத்தாங்க. இயேசு மாட்டு தொழுவத்துல பிறந்ததுதான் அடிப்படையா வைத்து எல்லார் வீட்லயும் குடில் வைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 4G World சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் தின நல்வாழ்த்துக்கள்.